சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியில் அமைக்கப்பட்ட பழங்குடியினர் பண்பாட்டு அருங்காட்சியகம் திறப்பு விழா காணாமலேயே சீரழிந்து வருகிறது. சத்தியமங்கலம் அருகே தாளவாடி, திம்பம் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் உள்ள ஏராளமான மலை கிராமங்களில் பழங்குடியின மக்கள் வசிக்கிறார்கள். இவர்களின் வாழ்வியலை சித்தரிக்கும் விதமாக அருங்காட்சியகம் அமைக்கும் முடிவில் 2018ஆம் ஆண்டில் 7 கோடி ரூபாயை ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு. காராட்சிக்குறை சோதனைச் சாவடியில் 20 ஹெக்டேர் பரப்பில் பழங்குடியினர் அருங்காட்சியகமும் சூழல் பண்பாட்டு கிராமமும் அமைக்கப்பட்டது. ஒரு கையில் வேல்கம்பு, மற்றொரு கையில் காளைக்கொம்பு வாத்தியம், காலடியில் மத்தளம் என 20 அடி உயரத்தில் நிறுவப்பட்டுள்ள பழங்குடியின தலைவனின் உருவச்சிலை இந்த சூழல் பண்பாட்டு கிராமத்துக்கு வரவேற்கிறது. வனம் மற்றும் வன உயிரினங்களுடன் ஒருங்கிணைந்து வாழும் பழங்குடிகளின் வாழ்வியல், வாழ்விடங்கள், பண்பாடு, பாரம்பரிய முறைகள், பயன்படுத்தும் பொருட்கள், வேளாண் முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், மருத்துவ வழிமுறைகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. பழங்குடிகள் பயன்படுத்தும் இசைக்கருவிகள், அவர்களின் உற்பத்தி பொருட்களும் இடம்பெற தவறவில்லை. பழங்குடிகளின் குடியிருப்புகள், மூலிகை தோட்டம் உள்ளிட்டவற்றின் மாதிரிகள் அந்த வளாகத்தில் இடம்பெற்றன. பழங்குடியின மக்கள் பயன்படுத்தும் தாவரங்களை கொண்டு இயற்கை சார்ந்த நில அமைப்பில் பண்பாட்டு கிராமத்தின் கட்டமைப்பு உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டது. கட்டுமான பணிகள் 2020இல் நிறைவடைந்த போதும் திறப்பு விழா காணவே இல்லை. ஆனால் இந்த கட்டுமானங்கள் அனைத்தும் சேதமுற்று பாழடைந்து வீணாகி வருகின்றன. இந்த அருங்காட்சியகத்திற்கு பழங்குடி மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கான அமைக்கப்பட்ட அருங்காட்சியகம் இன்றைக்கு பாழடைஞ்ச சூழல் இருக்கிறது. முள் புதர் மண்டி கிடக்கிறது. சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு சேதப்படுத்தி கிடக்கிறது. அங்கு வைத்திருக்கக்கூடிய சிலைகள் உடைந்ததை பார்த்தால் பழங்குடிகளாகிய நாங்கள் எங்களுடைய மனது கூட ரொம்ப வேதனை அடைகிறது. ஆகவே தமிழக அரசு அந்த அருங்காட்சியகத்தை மீண்டும் புனரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சீர்குலைந்து கிடக்கும் பழங்குடியினர் அருங்காட்சியகத்தையும் சூழல் பண்பாட்டு கிராமத்தையும் சீரமைத்து மக்கள் பார்வையிட திறந்து விடுமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. இதில் கிடைக்கும் வருவாயை பழங்குடிகளின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு ஒதுக்குமாறும் கோரிக்கை எழுந்துள்ளது. இது பற்றி சத்தியமங்கலம் புலிகள் காப்பக கள இயக்குநரிடம் கேட்டபோது சீரமைக்க தேவையான நிதியை அரசு ஒதுக்கியதும் புதுப்பொலிவு பெறும் என்று பதிலளித்தார். புதிய தலைமுறைக்காக சத்தியமங்கலம் செய்தியாளர் டி. சாம்ராஜ்.